நாரி நாரி நடும முராரி. என்னடா டைட்டிலே ஒரு கண்டமணிக்க இருக்கே அப்படின்னு நினைக்காமனா, ஷர்வானந்த், சாக்ஷி வைத்யா, சம்யுக்தா மேனன் இவங்கலாம் நடிச்சு, ராம் அப்பாராஜு டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி, இப்போ ஓடிடில தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கிற ஒரு தெலுங்கு ஃபிலிம் தான் இந்த நாரி நாரி நடும முராரி. ஓரளவு கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏதாவது தப்பா இருந்து ப்ரொனன்சியேஷன் தப்பு அப்படின்னா, தெலுங்கு ஆடியன்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரியான ஒரு ரோம்காம் ஃபிலிம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நான் வந்தவள என் பேர சொல்லிடுறேன். வணக்கம். நான் ஆனந்த். இந்த படம் வந்து ஒரு கலாட்டா கல்யாணம் மாதிரியான ஒரு படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஷர்வானந்தும், சாக்ஷி வைத்யாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து லவ் வந்து நல்லா போய்க்கிட்டு இருக்கப்ப, சாக்ஷி வைத்யாவோட வீட்ல தெரிஞ்சிருது. சாக்ஷி வைத்யாவோட அப்பா வந்து இந்த லவ்வுக்கு வந்து அப்போஸ் பண்றாரு. இந்த இவன் எனக்கு பிடிக்கல, செட் ஆகாது, நான் ஒத்துக்க மாட்டேன்ங்கிறாரு. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, சரி ஓகே கடைசியா ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அப்பயுமே அரை மனசா தான் ஒத்துக்கிறாரு. இவன்ட்ட ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு, நம்ம பொண்ண இவன்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிரணுங்கிற மாதிரியான காலங்காலமா படங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு அப்பாவா தான் படத்துல நடிச்சிருக்காரு சம்பத். அவரு இந்த பிரச்சனைய ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்காரு. சர்வானந்த் வந்து நம்ம தான் சாக்ஷி வைத்யா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிருவோமே. நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கமேன்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா தலைவனுக்கு பாஸ்ட்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. அந்த லவ் ஸ்டோரிய பத்தி சாக்ஷி வைத்யாவுக்கு தெரியாது. இத பத்தி யாருக்குமே அவரு யார்ட்டயுமே அவர் சொன்னது கிடையாது. இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, இவங்க கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையுமே இருக்கு. லவ் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. இதெல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு சாக்ஷி வைத்யாவுக்கும், அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சா தெரியலையா? இவங்க கல்யாணம் சுமூகமா முடிஞ்சா முடியலையா? இந்த பிரச்சனையெல்லாம் மீறி ஷர்வானந்த் சாக்ஷி வைத்யாவ மேரேஜ் பண்ணாரா? பண்ணலையா? அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது தான் இந்த நாரி நாரி நடும முராரி. படத்தோட ஸ்டோரி வந்து யூசுவலா நம்ம பல படங்கள்ல பார்க்கிற ஒரு ஃபன்னான ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் கூட, படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து அது வந்து நமக்கு பெருசா எந்த இடத்துலயுமே நம்மள யோசிக்க வைக்கல. இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஃபன்னா நம்மள என்கேஜா வச்சுக்கிறனால, நம்ம ரொம்ப என்டர்டெயினா ஃபீல் பண்றோம். அந்த படம் இருக்கிற அந்த ஒரு 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரமே நம்ம ஜாலியா, ரொம்ப ஃபன்னா கொண்டு போகுது. இன்டர்வல் பிளாக்லாம் நல்லா பயங்கர ஒரு ஃபன்னா, அடுத்து அதாவது நம்மள வந்து எந்த இடத்துலயும் போர் அடிக்க விடல. ஒரு லேகா ஃபீல் பண்ணாம, ஒரு என்கேஜா இருக்கறனால, ஸ்டோரி என்னவா வந்துட்டு போகுது? படம் பார்க்க நல்லா இருக்கா? அப்படிங்கிற மென்ஷன் நம்ம வந்துருவோம். படத்தோட லொகேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா நிறைய அழகான இடங்கள்ல படத்த ஷூட் பண்ணியிருக்காங்க. படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி இன்னும் கொஞ்சம் மேலும் கலர்ஃபுல்லா பண்ண மாரி இருந்துச்சு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், இந்த படத்த எந்த அளவு மேல் நோக்கி புஷ் பண்ண முடியுமோ, இப்படி ஒரு ரோம்காம் சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரியான மியூசிக் வந்து ஃபீல் குட்டா ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா அவரோட ஒர்க்க ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபன்னான எலமெண்ட் வந்து நெறைய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துல வந்து ஃபன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சர்வானந்துக்கு அப்பா ஒரு கேரக்டர் வருவாரு. அவரு பண்றதெல்லாம் அல்ட்டியா இருக்கும் ஃபன்னு. படம் ஸ்டார்ட் ஆகுறது தான் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, நல்லா பிக்கப் எடுத்து நல்ல ஃபன்னா இருக்கும். ஒரு அதான் சொல்லுவோம்ல, இந்த ரோம்காம்ங்கிறது இந்த நான் சொன்ன ஸ்டோரி தான். ஆனா அத எந்த அளவு புதுசா நமக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாரி குடுத்துருக்காங்கங்கிறது தான் விஷயமே. படத்தோட எமோஷனல் சீன் வந்து நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். படத்துக்குள்ள ஒரு எமோஷனல் இருக்கு. அதுவரைக்கும் படம் ஃபன்னா போய்க்கிட்டு இருக்கும். கிளைமாக்ஸ் கிட்ட கொஞ்சம் ஒரு லைட்டா ஆடியன்ஸ வந்து கொஞ்சம் அமைதியாக்குற மாரி, கொஞ்சம் ஒரு சென்டிமென்ட்டா நம்மள லைட்டா டச் பண்ணுவாங்க. அந்த பஞ்சுமே ரொம்ப நல்ல பஞ்சா இருந்துச்சு. போட்டு ரொம்ப அழுக வைக்கிற அளவு இல்லாம, லைட் ஹார்ட்டா லைட்டா ஒரு இந்த வாழைப்பழத்த ஊசி சொருகுமா லைட்டா சொருகி விட்டுருப்பாங்க. அந்த ஃபீல் நமக்கு நல்லா ஃபீல் பண்ணுவோம். படம் எமோஷனலாவும் சரி, ஜாலியாவும் சரி, நல்லா ஃபன்னா இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே. அதான் மெயினான மேட்டரே. அப்புறம் படத்தோட எல்லா ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் ஷர்வானந்த் ஆகட்டும், சாக்ஷி வைத்யாவாகட்டும், அவங்க அப்பாவான சம்பத் ஆகட்டும், அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் வருவான். அவராகட்டும், அப்புறம் அவரோட வேலைக்காரா ஒருத்தர் வரும்ன்னு சொல்லி அந்த அந்த படத்துல கிடைச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்க குடுக்கணும், எந்த மாதிரியான ஆக்டிங் டைரக்டர் வந்து இவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணாரோ, அத அவங்க கம்ப்ளீட்டா குடுத்துருக்காங்க. அதுல சந்தேகமே இல்ல. படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல கிடையாது. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கு. எப்படி சமாளிச்சேன் பார்த்தீங்களா? நானும் ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துட்டேன். ஜியோ ஹாட்ஸ்டார்ன்னு. படம் இந்த அமேசான் பிரைம்ல தான் தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கு. படத்த பாருங்க. படம் இந்த மாதிரியான ஒரு இதுல தான் இருக்கும். படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவ்வளவுதான். நான் அதனால தான் சொல்றேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, அமேசான் பிரைம்ல அந்த படத்த பாருங்க.
படம் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்த நான் ஆல்ரெடி பார்த்திருந்தேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கலையா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இத தவிர்த்து வேற ஏதாவது படத்த நான் ரிவ்யூ பண்ண நெனச்சீங்க அப்படின்னா, அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. வேற ஏதாவது சொல்லணும்னு நெனச்சீங்க, இந்த விஷயம் கரெக்ட்டா பண்ணுங்க. இது இப்ப இப்படி இருக்கு. உங்க எடிட்டிங் ஏதாவது இருக்கு. ஏதாவது உங்கட்ட ஏதாவது சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.